ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பார்க்கும்போதே எனக்கு அவங்க மேலே ஆசை வந்துருச்சு. அவங்களும் என்னை விரும்புகிறாங்கன்னு என் மனசு சொல்லிச்சு. இந்தாங்க. ஓகே பை. சரி பாய். அவங்கள பார்க்குறதுக்கு நான் அடிக்கடி அங்கே போயிட்டே இருந்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு நாள் நான் வாங்கின ஜீன்ஸோட டேக்கில் பூஜா அவங்க நம்பரை எழுதி கொடுத்தாங்க. அதுலேருந்து நாங்கள் 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக பழகணும். அதுக்கப்புறம் நான் பெரிய பணக்கார குடும்பத்தில் பையன் தெரிஞ்சதும் அவங்க என்கிட்ட காசு கேட்க ஆரம்பித்தாங்க. நான் கொடுத்துட்டும் இருந்தேன். சார், நீங்கள் சொன்ன மாதிரி நான் நிறைய ஆர்னமெண்ட்ஸ் அவங்களுக்கு அடிக்கடி கிஃப்டாக கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் போக போக அவங்க என்கிட்ட கேட்குற பணத்தோட அளவு கூட்டிக்கிட்டே இருந்தாங்க. சார், ஒரு வாட்டி அவங்க என்கிட்ட 1 லட்ச ரூபா கட்டாயமாக கேட்டு வாங்குறாங்க. அவ்வளோ எதுக்குன்னு நான் கேட்டப்போ அவங்க என்கிட்ட ஏதோ டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு சொன்னாங்க. ஆனால் திரும்பவும் அவங்க என்கிட்ட பணம் கேட்டு தொல்லை பண்ணாங்க. நான் கொடுக்கவே இல்லை. 1 மாதத்துக்கு முன்னாடி அவங்க என்கிட்ட கேட்ட அமௌண்ட்டு 10 லட்ச ரூபா சார். அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு என்னால் எப்பயுமே கொடுக்க முடியாது சார். அவங்க என்னை டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் அப்போவும் பூஜாவை என்னால் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியாத அளவுக்கு நான் லவ் பண்ணேன். அவங்க எத்தனை தடவை பிளாக்மெயில் பண்ணாலும் நான் அடிக்கடி அவங்கள கூப்பிட்டுட்டே தான் இருந்தேன். அந்த அளவுக்கு நான் அவங்கள நேசிச்சிருந்தேன். மறுபடியும் அவங்க என்னை பிளாக்மெயில் பண்ணப்போ அவ்வளோ பெரிய அமௌண்ட் என்னால் கொடுக்க முடியாதுன்னு நான் கட்டாயமாக சொன்னேன். அதோட அவங்க குணம் மாறிடுச்சு. நான் ஒரு நாள் பூஜாவுக்கு கால் பண்ணி ஹோட்டல் சீஷோருக்கு சீக்கிரமாக வர சொன்னேன். முதல்ல போய் நீ குளிச்சிட்டு வா. போ போன்னு சொல்றல்ல. அவங்க என்ன சீட் பண்ணாங்க. போ நட. எனக்கு தெரியாம எங்களோட ரிலேஷன்ஷிப்பை அவங்க மொபைல் ஃபோனில் வீடியோ எடுத்துட்டாங்க. பணத்துக்காக மட்டும் என்ன அவங்க ரொம்ப யூஸ் பண்ணாங்க. நான் மாட்டிக்கிட்டேன். அவங்க என்ன அடிக்கடி பிளாக்மெயில் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் நானும் பூஜாவும் காரில் ட்ராவல் பண்ணிருந்தோம். எதுக்கு வால்யூம் கம்மி பண்ண? நான் கேட்டிருந்த பணம் என்னாச்சு? பூஜா, நீ ஏன் இப்படி இருக்க? என்கிட்ட அவ்வளோ பெரிய அமௌண்ட்லாம் கிடையாது. 10 லட்ச ரூபாய் கேட்குற. என்கிட்ட இருக்கிற எல்லா கேஷும் உன்கிட்ட தானே கொடுத்தேன். அப்போ உனக்கு நான் முக்கியம் இல்லை, என் கேஷ் தான் ரொம்ப முக்கியம் இல்லை? நீ நினைச்சா 10 லட்சம் இல்ல 10 கோடி கூட உன் கைக்கு. உனக்கு என்ன பைத்தியமா? எத்தனை வாட்டி சொல்றேன் என் கையில கேஷ் இல்லைன்னு? என்னடா சொன்ன? எனக்கு பைத்தியமா? நான் கேட்ட பணத்தை நீ குடுக்கல, உன்னை கொண்டு போட்டுருவேன் ராஸ்கல். வெளியே வாடா. உனக்கு நான் இப்போ ஒரு வீடியோ காட்ட போறேன். உன் போன் எடுத்து ப்ளூடூத் ஆன் பண்ணு. எடுத்து ஆன் பண்ணுடா. பூஜா, விளையாடாத. இந்த மாதிரிலாம் நீ பண்றது தப்பு. அதை முதல்ல டெலிட் பண்ண பாரு பூஜா. உன்கிட்ட 1 மாசமா நான் மரியாதையா தான் பணத்தை கேட்டுட்டு இருக்கேன். ஆனா நீ பணம் இல்லன்னு தான் சொல்லிட்டு இருக்க. எப்பதான் நீ எனக்கு பணத்தை கொடுப்ப? தரம் பூஜா, நான் உனக்கு கேஷை கொடுத்துறேன். யாருக்கிட்டயா கடன் வாங்கியாவது உன்கிட்ட காசை கொடுக்குறேன். அதை முதல்ல டெலிட் பண்ணு. எப்ப நீ எனக்கு கேஷை கொடுக்குறியோ அன்னைக்கே இந்த போனை நான் உன்கிட்ட கொடுத்துறேன். நீயே இதை டெலிட் பண்ணிக்கோ.
அது வரைக்கும் இந்த வீடியோ இதுல தான் இருக்கும். நான் யாருக்கும் காட்ட மாட்டேன். ப்ளீஸ் பூஜா, இது யாருக்கும் சென்ட் பண்ணிடாத. இல்லடா, ஆனா ஒரு விஷயம், என்னை ஏமாத்தணும்னு நீ நினைச்சா எனக்கு ஏமானம் பெருசு இல்ல. நான் எப்படிப்பட்டவன்னு என் புருஷனுக்கு நல்லாவே தெரியும். பணம் பணம் மட்டும்தான் அவருக்கு தேவை. இப்போ நீ கொஞ்சம் சொல்லு, பணத்தை எப்ப கொடுக்க போற? தரேன், எப்படியாவது புரட்டி தரேன். ஆனா கொஞ்ச நாள் டைம் மட்டும் கொடு. வெரி குட். கடைசியா நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். கேட்ட பணத்தை மட்டும் நீ குடுக்கல, கொன்னு போட்டுருவேன். எல்லா பான் சைட்லயும் இத போட்டுருவேன். சன் ஆஃப் ஜுவல்லரி ஓனர் கிளமெண்ட் என்ன டைட்டில்ல போடுவேன். அத போடணுமா வேண்டாமான்னு நீதான் முடிவு பண்ணும். பூஜா, அதுக்கப்புறம் ஃபோன்ல மட்டும்தான் நாங்க பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நான் அவங்களை நேரில் பார்த்தது சார் சொன்ன மாதிரி 2 நாள் முன்னாடி ஹோட்டல் இன்டர்நேஷனல்ல வச்சுதான். அவங்க என்கிட்ட கேட்ட 10 லட்ச ரூபாவை தரேன்னு சொல்லி தான் நான் அவங்கள அங்கே வர வச்சேன். வேலையை முடிச்சுட்டு ஈவினிங்காக வரேன்னு பூஜா என்கிட்ட சொன்னாங்க. 6 மணிக்கு மேலே இருக்கும். ரூமுக்கு வந்த உடனே அவங்க கேஷ் என்கிட்ட கேட்டாங்க. It's a calculated risk he takes when he plays that. He's done it again. This time it's gone all the way. Up go the arms of Peter Parker. Yes, come in. எனக்கு தெரியும் 10 லட்சங்கிறது உனக்கு பெரிய விஷயம் இல்லைன்னு. ஒரு கார் வாங்கணும்னு என் புருஷன் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. வாங்குற கார் ஹை குவாலிட்டி காரா வாங்கணும்ல. சீக்கிரம் கொடு, மறுபடியும் நான் உன்னை வந்து பாக்குறேன். நான் தனியா வரல, என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் வெயிட் பண்றாங்க. நான் சீக்கிரமா கிளம்பணும். என்னடா எதுவும் பேசாம மூஞ்சி தொங்க போட்டுட்டு இருக்க? அது கேஷ் ரெடி ஆகல, கேட்ட இடத்துல இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உனக்கு நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்னை ஏமாத்த கூடாதுன்னு. இனிமே நான் உன்னை நம்ப மாட்டேன். உன்னை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. மீரா, நீ ஒரு ஆட்டோ கூப்பிடு, நான் இப்ப வந்துடுறேன். ஏ பூஜா, நில்லு பூஜா, நான் சொல்றதை கேளு. உள்ள ஏறு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நாளைக்கு புக்கு பேப்பர்ல எடுத்துட்டு வாங்க. சரிங்க சார். அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் கையில காலில் விழுந்து அந்த வீடியோ டிலீட் பண்ண சொன்னேன். நான் அதுக்கப்புறம் ஹோட்டல்லேருந்து வெளியே வந்து அவங்கள ஃபாலோ பண்ணேன். ரொம்ப இருட்டாயிருச்சு, மழை பெய்ய ஆரம்பிச்சுது. இதுக்கு முன்னாடி நிறைய தடவை அந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன், அதனால அங்கே போகிறது ஈஸியாக இருந்தது. ஆனால் பைக்கில் வந்துட்டு இருந்தபோது அவங்கள எப்படியாச்சும் கொன்னாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும்னு என் மனசு சொல்லிகிட்டே இருந்தது. நான் கோவத்தில் இருந்தேன். அவங்க சொன்னதை வச்சு பார்த்தா 10 லட்ச ரூபா கொடுத்தாலும் என்னை சும்மா விட்டுருக்க மாட்டாங்க. பூஜாவை அன்னைக்கே கொல்லணும்னு முடிவு பண்ணேன். ஹலோ, சரி, இங்க சரியா மழை பெஞ்சிட்டு இருக்கு. நான் அப்புறம் கூப்பிடுறேன்னு சொல்றேன்ல.